ஒருவர் மற்றவங்க சொல்கிறத கேட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துடாதீங்க. ஏன்னா தப்பு பண்ணவன் பாதிக்கலாம், நல்லவன் பாதிச்சிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். 2 பக்கமும் விசாரித்து நல்ல முடிவாக எடுங்க. அதான் சரியாக இருக்கும். இல்லைன்னா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். காரணம் இல்லாமல் சுயநலத்துக்காகலாம் ஒரு மனுஷனை குற்றவாளியாக சொல்லிட முடியாது இல்லையா? வாயில் வர வார்த்தை கேட்டு அதை கேட்குறவங்க மனக்கூண்டிலெல்லாம் குற்றவாளியை நிறுத்தி வச்சு வேடிக்கை பார்த்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா அந்த நல்லவன் பாதிக்கப்பட்டான்னா என்ன நம்ம இவ்வளோ நேர்மையாக இருந்து இப்படி பாதிக்கப்படுறோமேன்ற யோசனையிலே அவனோட குடும்பத்தை ஓட்ட முடியாமல் போயிடுவான். சாதாரணமாக பேசுகிறவன், வார்த்தையில் பேசுகிறவன் அவன் சாதாரணமாக பேசிட்டான், ஜாலியாக போடலாம். அதனால் குற்றவாளி பாதிக்கப்பட்டா நல்லது, நல்லவன் பாதிக்கப்பட்டால் அவன் குடும்பம் பாவசுமை எல்லாரையுமே சேரும். அதனால் நல்லதே செய்யுங்க, நல்லதே பண்ணுங்கள். சுயநலமாக எதுவும் செய்யாதீங்க. பொய் தான் பேசி வாழணுங்கிறதும் ஒன்றும் கிடையாது இல்லையா? உண்மையாக இருக்க பாருங்கள். ஏன்னா சத்தியமே இப்போ பொய்யாக தான் இருக்குது. சத்தியத்தை கையாள முடியாததனால பொய்யா போகுது. வணக்கம்.